ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? Yes, sir. sir. ஓகே, நான் குரூப்ல ஆல்ரெடி கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. கொஸ்டின் யாருக்காச்சும் வரலன்னா சொல்லுங்க, நான் திரும்பி ஷேர் பண்ண சொல்லுங்க. யாருக்காச்சும் வராம இருக்கா? குரூப்ல ரிசீவ் ஆகலையே சார். சார் இது எந்த குரூப்ல போட்டுருக்கீங்க சார்? நான் வந்து செட் ட்ரைனிங் அந்த குரூப்ல தான் இருக்கேன், ஆனா அதுல வந்து இந்த கொஸ்டின் வரல சார். ஓகே மேம், நான் சொல்றேன். சாம் சார். சார் நான் ஷேர் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஓகே, அவங்க ஷேர் பண்ணட்டும். நான் அது வரைக்கும் சும்மா இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்க்கேன், சொல்றேன். ஓகே, என் ஸ்கிரீன் ஓகே தானே? விசிபிள் தானே? விசிபிள் சார். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரேஷியோ பார்க்க போறோம். ஓகே, ரேஷியோ ஸ்கிரீன் வந்து தலைகீழ தெரியுது, சைடா தெரியுது. இப்பவும் அப்படிதான் சார் இருக்கு, ஸ்ட்ரைட்டா இல்ல. ஆனா எழுதுறது ஸ்கிரீன் ஓரியன்டேஷன் லைட்டா மேல சேஞ்ச் பண்ணிக்குவேன். லைக் மேல லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் பண்ணிக்கோ. இந்த ஒரு ஃபிங்கர் காமிக்க அங்கேயா? இல்ல உன்னோட நோட்டிபிகேஷன் பேனல்ல சொல்றேன், மேல இந்த ஓரியன்டேஷன். ஆமா ஆமா. இப்போ வந்துட்டா? இப்போ ஓகேயா? ஓகே ஓகே, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. அதுல வந்து 6 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ இது பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோன்னு நீங்க சொல்லுங்க. 6:5. பாலா மேம், நீங்க கொஞ்சம் சார் பேக்ரவுண்ட்ல ஏதோ சவுண்ட் கேட்க மாதிரி இருக்கு. 6x + 5x = 10 தானே? ஆமா சார், கரெக்ட் தான். அப்போ நம்ம வந்து பாய்ஸ் டு கேர்ள் அப்படிங்கிற ரேஷியோ எப்படி எடுப்போம்னா 6:5 அப்படின்னு எடுப்போம், அப்படிதானே? இப்போ இதே 6:4. சாரி, கொஞ்சம் மேக்ஸ்ல வீக் தான், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 6:4. ஓகே, 6 பாய்ஸ் இருக்காங்க, 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ 6:4. ஓகே, இப்போ இதே கிளாஸ்ல ஒரு 110 பீப்புள் இருக்காங்க. அதுல வந்து 60 பாய்ஸ் இருக்காங்க, 50 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதோட ரேஷியோ என்ன? ஓகே, இதோட ஆமா, நம்ம 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6:5 இந்த ரேஷியோல இருக்கும். ஓகே, இதான் வந்து நார்மலா வந்து நம்ம ரேஷியோ பண்ற விதம். அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 6:5ன்னு சொன்னோம். இதை வந்து ஏதோ ஒரு நம்பர், காமனான ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா கடைசி வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ இருக்குன்னா 110 அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 10. ஓகே, நான் அந்த கிளியரா எழுதுறேன். 6 × 10, அதே மாதிரி 5 × 10. இது எல்லாத்தையும் 6 × 10 எவ்வளோ? 60. அதே மாதிரி 5 × 10 வந்து 50. ரெண்டே ஆட் பண்ணா 110. ஓகே, அப்போ நம்ம இங்க என்ன வந்திருக்கோம், காமனான ஒரு நம்பரால ரெண்டு சைட்லையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால வந்து 10ங்கிற ஒரு காமனான நம்பரால ரெண்டு சைட்ல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதான் வந்து ரேஷியோ, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம். பிடிஎஃப் கிடைச்சிட்டா? எஸ் சார். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி சாம்சங் சொன்னாங்க ஒரு மாதிரி ரிவிஷன் மாதிரி கொண்டு போங்க, ஆல்ரெடி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லே போறேன். ஓகே, எதுவும் புரியலன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த
பிடிஎஃப்ல 2வது சம் இருக்கும், அந்த சம் எடுத்துக்கோங்க. A/B is equal to 2:3, B/C is equal to 4:5, C/D is equal to 6:7. Then A/B/C/D is அந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுக்கணும் உடனே பிக்கு சி அப்ரோடு. சார் நிறைய மெத்தட் இருக்கும். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நடத்துறேன். இப்போ உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச மெத்தட்ல ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ நான் ஒரு மெத்தட்ல நடத்துறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2வது அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, P/Q, Q*, அது வந்து உங்களுக்கு நான் இப்போ பண்ற டைம் கொடுப்பேன். நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகேயா? இப்போ இந்த கொஸ்டின் நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீன் மாறினதுனால எனக்கு கொஸ்டின் தெரியல. யாராச்சும் ஒரு ஆள் எனக்கு இப்போ A/B எவ்வளோன்னு சொல்லுங்க. 2:3. ஹலோ, 2:3. ஓகே, அது மாதிரி B/C 4:5. 4:5. தேங்க்யூ. அப்புறம் C/D 6:7. 6:7. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A/B/C/D. இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் பண்றேன். இப்போ உங்களுக்கு நிறைய மெத்தட் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா A/B/C இது 3 மட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஓகேயா? இப்போ நம்மளுக்கு தெரியும் A/B என்ன, A/B 2:3. 2:3. அதே மாதிரி B/C என்ன அப்படின்னா 4:5. 4:5. இப்போ 2 இடத்துலயும் B இருக்கு. ஆனா இங்க B பாருங்க காமனாவே இல்ல. இங்க வந்து காமனா B இருக்கு. ஆனா வந்து இங்க 2 Bயுமே வேற வேறையா இருக்கு. Different numbers. இப்போ நம்ம 2 நம்பரையும் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ 2ஐயும் ஒண்ணா ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2 நம்பரையும் இன்டர்சேஞ்ச், இது இந்த 4 கொண்டு இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3ஆல இந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா B வந்து 2 இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த Bங்கிற நம்பர் இங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. இப்போ இது 2ஐயும் காமன் ஆக்கணும் அப்படின்னா இந்த 4 வச்சு மேல மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 வச்சு கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு B 2 இடத்துலயும் சேம் ஆயிரும். பண்ணி பார்ப்போமா? 12 ஆயிரும். ஆமா, இப்போ 4 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணணும். எது அப்படின்னா 2:3. அதே மாதிரி இந்த 3 வச்சு மல்டிப்ளை பண்றேன். எது அப்படின்னா 4:5. இந்த ஸ்டெப் ஓகேயா? புரிஞ்சா? சார். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 4 × 2:3 எவ்வளவு கிடைக்கும்? 4 2 சார் 8. 8:12 வரும். 8:12. அதே மாதிரி இங்க கீழ என்ன வரும்? 4 3 சார் 12. ஆல்ரெடி 12 போட்டாச்சு. அப்புறம் 3 5 சார் 15. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா A/B/C கிடைச்சிருக்கு. ஆமா. புரிஞ்சா அந்த ஸ்டெப்? ஆமா சார். இப்போ அடுத்து என்னன்னா நம்மளுக்கு வந்து A/B/C இருக்கு. அதுக்கப்புறம் D நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. 8:12:15 இதான் வந்து A/B/C. ஓகேயா? இப்போ அடுத்து C/D என்ன? C/D 6:7. இப்போ மேலையும் வந்து இங்கேயும் C இருக்கு, இங்கேயும் C இருக்கு. இது ரெண்டையும் காமன் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த 6 வச்சு மேல மல்டிப்ளை பண்ணணும், 5 வச்சு கீழே, 15 வச்சு நம்ம கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ஒரு நம்பரை வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி விட்டுறாதீங்க. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க.
ஓகே, ஒரு வாட்டி எல்லாரும் பாருங்க, நானே சொல்றேன் எவ்வளவு வருது அப்படின்னா 16 is 6 to into 24. 48, அப்புறம் 6 into 12 எவ்வளோ 72, 5 12 60, 6 12 72. அடுத்து 6 into 15 எவ்வளோ அப்படின்னா 60 வரும். 60யா 90 வரும், 90. அதுக்கப்புறம் 15 into 60 அதே தான் 90. 7 into 15 எவ்வளோ 105. ஓகேயா? இப்போ நம்ம இந்த இதை இப்போ இங்கேயும் சி காமன் ஆயிட்டா, இங்கேயும் 90 கிடைச்சிட்டு இங்கேயும் 90 கிடைச்சிட்டு, இப்போ நம்ம இதை ஒரே சீக்வன்ஸா எழுதிக்கிறோம். ஓகே, எழுதிக்கோங்க, நான் அழைச்சிருந்தேன். 48 is to 72 is to 90 is to, எனக்கு இங்க இடம் இல்லை அதனால கீழே எழுதுறேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எதுவும் குழப்பிடாதீங்க. இப்போ ரேஷியோங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கா, டிவைட் பண்ற மாதிரி இருக்கா? இந்த ஒரு நம்பரால வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து 105 இருக்கு, அதனால இதை டிவைட் பண்ண முடியாது. 5 எடுத்தோம்னா இதை டிவைட் பண்ண முடியாது, அதனால நான் வந்து 3ஆல டிவைட் பண்றேன். ஓகே, இப்போ 3 divided by 48 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா 16. 1 3 is 3, பேலன்ஸ் இங்க ஒரு 1 வரும். 6 3s are 18. அடுத்து இங்க 2 3s are 6, பேலன்ஸ் வரும். 4 3s are 12, அப்போ 24. இங்க வந்து 3 3s are 9, அப்போ வந்து 30. அடுத்து இங்க வந்து 3 3s are 9, பேலன்ஸ் 1, 5 3s are 15, அப்போ வந்து 35. இந்த ஸ்டெப் புரிஞ்சா? புரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், காமனா எல்லாரும் 3 டேபிளால டிவைட் பண்ணிருக்கேன். ஆமா, இந்த ஸ்டெப், இந்த பெரிய நம்பர் எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மால் ரேஷியோவா கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்மள்ட்ட கிடைச்சிருக்க என்னது 16 is to 16 is to 24 is to 30 is to 35. இது வந்து என்னது, இதான் வந்து A is to B is to C is to D. ஓகே, ஓகே ஸ்டெப் புரிஞ்சா? ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல சார். ஓகே, நான் வந்து சிம்பிளா ஒரு வாட்டி சொல்லிருந்தேன். இப்போ வந்து A is to B இருக்கு, அடுத்து B is to C இருக்கு. இந்த B வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே இருக்க B-ஆல மேல இருக்க ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணுவேன், மேல இருக்க B-ஆல கீழே இருக்க 2 நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப எனக்கு B காமன் ஆயிட்டு அப்படின்னா நான் வந்து வர ஆன்சர் A is to B is to C ன்னு எழுதிடுவேன். இது ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு நம்மளால டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா நான் வந்து அதை டிவைட் பண்ணிடுவேன். ஓகே, இதான் ஸ்டெப்பு. இப்போ உங்கள்கிட்ட பிடிஎஃப் இருக்குல்ல, பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா, P is to Q is equal to 8 is to 15, Q is to R is equal to 3 is to 2, then find P is to Q is to R. அந்த கொஸ்டின் இப்போ எல்லாரும் பண்ணுங்க, கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க, நான் பார்க்கேன். ஓகே, உங்களுக்கு டைம் கொடுக்கேன்.
சூப்பர் மேம், ஆன்சர்ஸ் வருது. ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. எல்லாரும் இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? இருக்கோம். பண்றீங்களா? சூப்பர், ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஆன்சர் வர ஆரம்பிச்சிட்டு யாருக்கும் டைம் ஆகணுமா இல்லாட்டி நான் பண்ணட்டா? நீங்களே பண்ணி காமிங்க சார். ஓகே, நான் பண்றேன். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க லிசன் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, கொஸ்டின் சொல்லுங்க. P is to Q. P is to Q எவ்வளோ? 8:15. 8:15. அடுத்து Q ஸ்டார் 3:2. 3:2. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? P is to Q is to R. ஓகே, இப்போ ரெண்டுலயுமே Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு, இங்க P இருக்கு, இங்க R இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆனா ரெண்டு Qவுமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. அது சேம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 3ஆல மேல உள்ள நம்பரை 8:15 மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த 15ஆல கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றேன். ஓகேயா? அப்போ நம்மளுக்கு 8 into 3 எவ்வளோ? 24. 24. 15 into 3 45. 45. அதே மாதிரி 3 into 50 அடுத்து இங்க கீழே உள்ள ரேஷியோல ஓகே 15 into 13 ஆல்ரெடி 45 நம்ம எழுதிட்டோம். அப்ப 15 into 2 எவ்வளோ? 30. 30. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ரேஷியோல இருக்கு? P/Q/R ரேஷியோல இருக்கு. ஆனா இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படிதானே? இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுங்க. இன்னொரு வாட்டி பண்ணையா? நில்லுங்க, இந்த வரேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு P/Q அப்படிங்கிறது 8:15. ஓகேயா? அடுத்து Q/R எவ்வளோ? ஹலோ, 3:15. இல்ல ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்களா, அவங்க பேசல. இன்னொரு வாட்டி பண்ணி காட்டி. அதான் சார், நீங்க கொஸ்டின் சொல்லுங்க. Q/R எவ்வளோ? முகமது வந்துட்டாரா? அப்படியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு P/Q Q/Rன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து P/Q/R என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ கொஸ்டின் படி P/Q எவ்வளோ அப்படின்னா 8:15. அடுத்து Q/R எவ்வளோ? 3:2. 3:2. இப்போ ரெண்டுலயுமே PQR இருக்கு, இங்கேயும் Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு. ஆனா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இதை நம்ம சேம் ஆக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கீழே இருக்க நம்பரால மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு டிஜிட்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். இதையுமே மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 15ஆல கீழே இருக்க ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணணும். 15 into 3 போடணும், 15 into 2 போடணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் ஓகே தானே? நான் அடுத்து சம் போயிடுறேன். ஓகே, 3 into 8 எவ்வளோ அப்படின்னா 24. அதே மாதிரி 3 into 15 எவ்வளோ அப்படின்னா 45. அதே மாதிரி 15 into 3 எவ்வளோனா 45. 15 into 2 எவ்வளோ அப்படின்னா 30. இப்போ இங்கேயும் Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு, ஆனால் சேமா இருக்கா?
அப்ப நம்ம ஒரே ரேஷியோ எழுதிடலாமா? P/Q/R எழுதிடலாமா? அதை அழிச்சிருவேன். எனக்கு சொல்லுங்க அந்த நம்பரை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். 24 Q எவ்வளோ? 45. 45. R எவ்வளோ? 30. 30. இப்போ நம்மளுக்கு ரேஷியோ கிடைச்சிட்டு அப்போ இவ்வளோதானே கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம். ஆப்ஷனில் இல்லை. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை காமனான ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 24 வந்து கேன்சல் ஆகாது. 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா 45 கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம காமனாக 3ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ 3ஆல் 24 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? டிவைடட் பை 3. ஓகே, 1 3 is 3, 8 3s are 24. அதுக்கப்புறம் இங்கே 45 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 1 வரும். 5 3s are 15. அப்போ 15 இங்கே. ஓகேயா, அடுத்து 30 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3. இந்த 0 அப்படி வந்துடும். அப்போ 10. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 8:15:10. Option C. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகேயா, யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க, நான் திரும்பினாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்காச்சும் புரியாம இருக்கா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போட்டா? கிளியர். ஓகே, ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? அதுல என்ன இருக்கு அப்படின்னா 60% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் செகண்ட் நம்பர். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நம்பர் டு த செகண்ட் நம்பர்? அந்த சம் யாருக்காச்சும் தெரிஞ்சா ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 2 minutes டைம் கொடுக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நோட் பண்ணல, கொஸ்டின் பார்க்கணும். ஒரு நிமிஷம். டூ இஸ் டு 3 செக் பண்ணும். இருங்க. சார் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. 2:3 தானே? ஆமா சார், ஆமா சார், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட்.
ஓகே, எல்லாரும் இப்போ லிசன் பண்ணீங்களா? நான் இப்போ சால்வ் பண்றேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஹலோ, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. 60% of first number is equal to 40%. 60% of a number is equal to 40% of second number. 40% of second number. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் 2 நம்பர் சொல்றாங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது, அதனால நான் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஓகேயா? இந்த ஸ்டெப் ஓகே உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு பிடிச்சா ஏ பி எதனால எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய், இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான கொஸ்டின்ல இருக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு த செகண்ட் நம்பர், இதான கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ கொடுத்த நான் கொஸ்டின் வச்சு நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 60% ஆஃப் ஒரு நம்பர், அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அது ஈக்குவல் டு 40% ஆஃப் செகண்ட் நம்பர். இந்த ஸ்டெப் கிளியரா? யாருக்காச்சும் எதாவது கிளியர் பண்ணுமா? கிளியர் தானே? இப்போ நம்மளுக்கு பெர்சன்டேஜ்னா என்னன்னு தெரியும், டிவைடட் பை 100 தானே. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை 100. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 60/100 into x is equal to 40/100 into y. இந்த ஸ்டெப் ஓகேயா? Yes. Yes, sir. Correct. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய், இதுவுமே எக்ஸ் இஸ் டு ஒய் தானே. அப்போ நம்மளுக்கு 60/100 into x is equal to 40/100 into y. இல்லைன்னா இந்த ஒய்யை வந்து இந்த சைடு கொண்டு வரேன், அப்போ அது என்னவாகும், டிவிஷன்ல வரும், அப்படிதானே. அப்போ எக்ஸ் அப்புறம் இங்க எக்ஸ் தவிர மற்ற எல்லாமே 60/10 வந்து நான் அந்த சைடு கொண்டு போறேன், இந்த சைடு ஒய் இருக்கிறதா வந்து நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு எனக்கு கிடைக்குமா. இங்க வந்து 40/100, இங்க டினாமினேட்டர்ல இருக்க 100 இந்த சைடு வரும்போது நியூமரேட்டர்ல வந்துடும். இந்த சைடு மேல இருக்க நியூமரேட்டர்ல இருக்க 60 கீழே வரும்போது டினாமினேட்டர், இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் ஆயிரும். ஓகே, கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், கொஸ்டின் எனக்கு புரியல. ஓகே ஓகே ஓகே, நான் என்ன இருக்க பண்ணுங்க. இப்போ மேம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கத நான் அப்படியே வந்து வேர்டிங்ஸ்ல இருக்க நான் நம்பர் எழுத போறேன். ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா 60% ஆஃப் அ நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க, அது என்ன நம்பர்னே தெரியல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், ஏ பி சி இல்லை இசட் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், சரியா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க, அதனால நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 40% ஆஃப் செகண்ட் நம்பர், இன்னொரு நம்பர், ஆனா அது வந்து மொதல் நம்பர் இல்ல, எக்ஸ் இல்ல, எக்ஸ் தவிர மற்ற ஏதோ ஒரு நம்பர், நான் அதனால அதை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இதான் வந்து கொஸ்டின், இதான் வந்து கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ் பை ஒய் என்ன, இது எது அப்படின்னா எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கு கொஸ்டின்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்ஸ் தி ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு தி செகண்ட் நம்பர்னு இருக்கு. அது நம்ம வந்து எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், செகண்ட் நம்பர் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், அதனால நான் எக்ஸ் பை ஒய் இல்லைன்னா எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு சொல்லி அதை நான் எழுதுனேன். ஓகே மேம், இந்த ஸ்டெப் கிளியரா? இல்லை நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கிளியரா? அப்ப என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கத நான் அப்படி நம்பர்ல போய் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவைடட் பை 100 போட்டேன், 60 டிவைடட் பை 100. ஓகேயா? இங்க ஆஃப்னு இருக்கு, 60% ஆஃப் நம்பர், அதனால நான் மல்டிபிளிகேஷன் எக்ஸ் இன்ட்னு போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து என்னோட வேரியபிள் எக்ஸ், இது வந்து எக்ஸ், இது வந்து இன்ட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 40, இங்கே பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால டிவைடட் பை 100 போடுறேன், இன்ட்டு ஒய். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த ஸ்டெப்ல?
மேம் கேட்கல, என்ன சொல்றீங்க? இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே, இப்போ நம்ம இங்க கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 100 இந்த சைடு 100 இருக்கு, இந்த சைடு 100 இருக்கு, இங்க 0 இருக்கு, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6, இப்படி கேன்சல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா ஒய்யை ஒரு சைடு கொண்டு வந்துட்டு எக்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு அப்போ நம்ம கேன்சல் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இதே மெத்தட்ல சொல்லி கொடுக்கேன், அதையும் சொல்லுவேன். ஓகே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 60/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு ஒய். இப்போ வந்து நான் 100 ரெண்டு சைடில் இருக்கா கேன்சல் பண்ணுறேன், 0 0 கேன்சல் பண்ணேன், 2 2s are 4, 3 2s are 6. இது எப்படி இருக்குன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 2yன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு x/y எவ்வளோ அப்படின்னா 2/3ன்னு வரும். இது ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேயா, இந்த ஸ்டெப் ஓகேயா? சார் இது எப்படி 2/3ன்னு சொல்றீங்க? 3xனா xக்குள்ள வேல்யூ தானே மேல வரும். எக்ஸ் எப்படி இருக்கா மேம்? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா x/y என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஒய்யை வந்து இந்த சைடு கொண்டு வரேன். இந்த சைடு மல்டிபிளிகேஷன்ல இருக்க ஒய் இந்த சைடு வரும்போது என்னவா வரும்? டிவிஷன்ல வரும். இந்த சைடு மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு வரும்போது என்னவா வரும்? டிவிஷன்ல வரும். அப்போ x/y என்ன வரும்? 2/3ன்னு வரும். ஓகேயா, ஓகே சார். நான் எனக்கு தெளிவா பண்றேன். 60/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு ஒய். நான் வந்து இந்த 100 கேன்சல் பண்ணேன், 0 0 கேன்சல் பண்ணேன், 2 2s are 4, 3 2s are 6. அப்போ எனக்கு 3x இஸ் ஈக்குவல் டு 2yன்னு இருக்கு. இந்த சைடு மல்டிபிளிகேஷன்ல இருக்க ஒய்யை நான் இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல கொண்டு வந்துடுவேன். அப்போ x/yன்னு வரும். இந்த சைடில் மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு கொண்டு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். அப்போ 2/3ன்னு வரும். ஓகே, அதனால ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? 2/3. மேம் கேட்கல மேம், என்ன சொல்றீங்க? ஹலோ, ஓகே, ஆன்சர் வந்து 2/3. ஓகே, x/y என்ன அப்படின்னா 2/3. இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டா இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஒரு டவுட்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. The angles of triangle are in the ratio 3:4:5. The measure of the largest angle of the triangle is. இந்த சம்முக்கு நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கொஸ்டின் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் டைம் கொடுங்க ஒரு நிமிஷம். 180 டிகிரி தானே? ஆமா சார், ஆமா சார், கரெக்ட் சார். டிகிரி. இப்போ ஒரு 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 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இதோட இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேயா, இதான் வந்து நம்மளுக்கு ஜென்ரலா எந்த ட்ரையாங்கிள நீங்க ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணா அதோட ரேஷியோ அப்படின்னா 3:4:5 இருக்கு. இதுல லார்ஜஸ்ட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, உங்களுக்கு நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கேன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க.
மேம் ஒரு ஆள் போட்டாங்கன்னா கை தட்டுனாக்கல அது வந்து கரெக்டான ஆன்சர்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருமே அதுக்கப்புறம் அதே போடுவீங்க. சம் பண்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. உனக்கு முதல்ல என்ன வந்துச்சு 75 degree. என்ன சார் சொன்னீங்க? உனக்கு முதல்ல என்ன வந்துச்சு 75 degree. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆமா சார், ஆமா 75. ஓகே, நான் பண்ணட்டுமா? ஓகே, எல்லாரும் இப்போ போர்டில் லிசன் பண்ணுங்க. இப்படி வச்சா என் ஸ்கிரீன் ஓகேயா? ஓகே. ஓகே தானே? ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:, கொஸ்டின் சொல்லுங்க. 3:4:5. 4:5. நார்மலா ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிளை ஆட் பண்ணா 180 டிகிரிக்கு இருக்கும். நம்ம லாஸ்டா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோஷன் ரேஷியோ சொல்லும் போது சொன்னோம், ரேஷியோல இருக்க நம்பர் எல்லாமே காமனா ஒரு நம்பரால மல்டிப்ளை ஆயிருக்கும். ஓகேயா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பரால் டிவைட் பண்ணா 180 டிகிரி நம்மளுக்கு அழகா கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 3 + 4 + 5 இதை மூணையும் வந்து ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 3 + 4 எவ்வளோ? 3 + 4 எவ்வளோ? 7. 7. 7 + 5 எவ்வளோ? 12. 12. ஓகேயா? இப்போ 12ஓட ஏதோ ஒரு நம்பர், நான் அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 180க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து இதுல நமக்கு தெரியாத வேல்யூ என்னது? எக்ஸ் தான் நமக்கு தெரியல. ஓகேயா? அப்போ நான் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 12 நான் இந்த சைடு கொண்டு போறேன். அப்போ என்ன ஆகும்? 180 by 12ன்னு வரும். அப்ப கேன்சல் பண்ண என்ன வரும்? சின்ன சின்ன நம்பரா நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 டேபிள்ல பண்ணுவோமா? 4 3s are 12, 6 3s are 18, 2 2s are 4, 3 2s are 6. இப்போ மேல 30 இருக்கு, கீழே 2 இருக்கு. இதை கேன்சல் பண்ணோம்னா 15 வருமா? இது வரைக்கும் கிளியரா? இன்னொரு வாட்டி பண்ணிட்டா? கிளியர் தான். ஓகே, ஒரு வாட்டி நான் பண்ணியிருந்தேன். சில பேர் ஆன்சர் சொல்லவே மாட்டேங்க அவங்களுக்காக. இப்போ வந்து 3:4:5 இருக்கு. இது இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 12. இதோட ஏதோ ஒரு காமனான ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 180க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எக்ஸை மட்டும் எனக்கு எக்ஸ் தெரியல, அதனால எக்ஸை ஒரு சைடுல வச்சுட்டு 12 அந்த சைடு கொண்டு போறேன். அப்போ 180 by 12 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 3 டேபிளால கட் பண்ணேன். 4 3s are 12, 6 3s are 18, 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is 2, 15 2s are 30. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா x is equal to 15 கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோல இருக்கிறதுல ஹையஸ்ட் இது என்னது? 5. 5 தான். 5ஓட நம்ம என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றோம்? எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? 15. அப்போ இதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆங்கிள். அப்படிதானே? லார்ஜஸ்ட் ஆங்கிள் இதானே? ஹையஸ்ட் ஆங்கிள் லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஏன்னா மீதி 3 4 இருக்கு, அது 5ஓட சின்ன நம்பர், அதனால நான் 5 எடுத்திருக்கேன். 5 × 15 எவ்வளவு வரும்? 75. ஓகே, நம்ம மத்த ரேஷியோவும் பார்த்துருவோம். ஓகேயா? 3 × 15 எவ்வளவு வந்துச்சு? 45.
இல்ல 3 into 15 வந்து 45. கரெக்ட். 4 into 15 16. 60. அப்ப 5 into 15 னா 75. அப்ப ஆப்வியஸா இதுல எது லார்ஜஸ்ட் ஆங்கிள்? 75 தான் லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஓகேயா? இது சம் கிளியரா? Yes sir, clear. அது எப்படி 3 பேருக்கு ஒரே மாதிரி தப்பான ஆன்சர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து பார்த்து செக் இது ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. டைம் இல்ல, நான் இந்த சம் நான் பண்றேன். ஓகேயா? கொஸ்டின் என்னன்னா 5 mangoes and 4 oranges cost as much as 3 mangoes and 7 oranges. What is the ratio of the cost of 1 mango to the cost of 1 orange? நான் இப்ப அந்த போர்டுக்கு போயிருந்தேன். எனக்கு யாராச்சும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, பைய சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்களேன், என்ன கொடுத்துருந்தாங்க? கைஸ் Sir, சொல்லிட்டா? சொல்லுங்க சார். 5 mangoes and 4 oranges cost as 3 mangoes and 7 oranges. But what is the cost of mango and orange? சார் இன்னும் கொஞ்சம் பையா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டேன். ரெண்டாவது 5 mangoes 4 oranges is equal to 3 mangoes and 7 oranges. 3 mangoes 7 oranges. ஓகே, நான் இப்போ Cost of சிம்பிள் mango அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்ன மேங்கோ இஸ்டு ஆரஞ்சு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 மேங்கோஸும் ஒருத்தன் கடைக்கு போறான், போயிட்டு 5 மேங்கோஸ் வாங்குறான், 4 ஆரஞ்சு வாங்குறான். அதோட காஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, எடுத்து இன்னொருத்தன் போய் 3 மேங்கோஸும் 7 ஆரஞ்சஸும் வாங்குறான், அது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்க. இப்போ இது 50 ரூபானா இதுவும் 50 ரூபா தான் வருது அப்படிங்க. இப்போ மேங்கோட ரேட்டுக்கும் ஆரஞ்சோட ரேட்டுக்கும் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதான் கொஸ்டின். புரிஞ்சா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இன்னொருக்கா சொல்லணுமா? சரி, ஓகே, சிம்பிளா சொல்றேன். 5 மேங்கோஸ் ஒருத்தன் வாங்குறான், 4 ஆரஞ்சு வாங்குறான். இது ரெண்டையும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 3 மேங்கோஸ் 7 ஆரஞ்சஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்க. அப்போ மேங்கோ இஸ்டு ஆரஞ்சோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதான் கொஸ்டின். இப்போ மேங்கோ ஆரஞ்சுன்ட்டு பெருசா இருக்கிறதுனால நான் வந்து மேங்கோ வந்து எம்னு எழுதிக்கிறேன், ஆரஞ்சு வந்து ஓன்னு எழுதிக்கிறேன். ஓகேயா? இதை நான் வந்து ஒரு ஈக்குவேஷனா இப்ப மாத்த போறேன். Five mangoes plus 4 orange is equal to 3 mangoes plus 7 orange. கரெக்டா? இதான கொஸ்டின்ல இருக்கு. ஹலோ, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், ஓ ஆரஞ்சு எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். ஓகேயா? இப்போ இந்த சைடு 5m இருக்கு, இந்த சைடு 3m வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப அந்த சைடு போகும்போது மைனஸ்ல ஆயிருமா? அப்போ 5m மைனஸ் 3m இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு பிளஸ் 4o, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? -4o. -4o. இது வந்து ஓ. ஓகேயா? 0 நினைச்சிடாதீங்க. இப்போ -5 - 3 எவ்வளோ? 2m. 7 - 4 எவ்வளோ? 3o. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, m/o எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ m இந்த சைடு வச்சுட்டு நான் o வந்து இங்க இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க வரும்போது என்ன வரும்? டினாமினேட்டர்ல வரும். இந்த சைடு 2 இருக்காது, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வரும். அப்போ m/o எவ்வளோ? 3:2. ஓகேயா?
இப்போ புரிஞ்சா இல்லை இன்னொரு வாட்டி பண்ணிட்டா? கிளியர் சார், கிளியர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கதா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். 5m அதுக்கப்புறம் சம்திங் அப்படி எடுத்துட்டேன். அடுத்து இந்த சைடு இருக்கிறதையும் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். 3m 7o அந்த மாதிரி எடுத்தேன். அடுத்து m எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தேன், o எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தேன். இப்போ கொஸ்டின் எனக்கு m:o இருக்கிறதுனால o இந்த சைடு கொண்டு வந்தேன். இதே o:m சில நேரம் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சு டு மேங்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சைடு நான் o வச்சிருப்பேன். சரி, ஓகே, நம்ம எடுத்துக்கிறோமா அந்த மாதிரி. இப்போ 5 மேங்கோஸ் 4 ஆரஞ்சா. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 2 மேங்கோஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஆரஞ்சுன்னு இருக்கும். இப்போ வந்து o:m வரணும் அப்படின்னா நான் m இந்த சைடு கொண்டு வருவேன், டினாமினேட்டர் கொண்டு வருவேன். அப்போ இந்த 3 வந்து இங்கே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2/3 இஸ் ஈக்குவல் டு o/m. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எழுதியிருக்கோம், எப்படி ஆன்சர் எழுதணும்னு நம்ம யோசிச்சு நம்ம எழுதிடணும். ஓகேயா? இந்த ஸ்டெப் கிளியரா? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கிளியர் இல்லைனாலும் நீங்க சொல்லுங்க, நான் திரும்பி முதல்ல இருந்து எடுக்க நான் ரெடியா இருக்கேன். நம்ம எவ்வளவு ஹான் படிக்கவங்க மேட்டர் இல்ல, நம்ம எப்படி படிக்கவங்க தான் மேட்ரு. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டா இல்ல யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இத கொஸ்டின் நம்பர் 9 எடுத்துக்கோங்க, சிம்பிளா இருக்கும். ஹலோ, am I audible? Yes, you are audible. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. டைம் இல்லை, நான் அதனால நானே பண்ணியிருந்தேன். அடுத்து நீங்க வந்து பேலன்ஸ் இருக்க சம் நீங்க வந்து பாருங்க, புரியலன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட கேளுங்க. ஓகே ஓகே 9 sum in a certain school. ஏதோ ஒரு ஸ்கூல்ல the ratio of boys to girls is 7:5. if there are 240 students in the school, then how many girls are there? இது வந்து ஈஸியான சம் தான், நீங்க கூட பண்ணிடலாம். நான் வந்து என்ன மெத்தட்னு சொல்லியிருந்தேன், நீங்க வந்து அடுத்து நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தம் ஸ்கூல்ல வந்து 2400 இருக்காங்க. பாய்ஸஸ் டு கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 7:5 இருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 7 + 5 எவ்வளோ அப்படின்னா 12. அப்போ 12ஓட ஏதோ ஒரு காமனான ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4200க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 112 is 12, 2 12s are 24. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 200. சூப்பர் சார். இப்போ எக்ஸ் இன்ட்டு 7, அதாவது எக்ஸ் வந்து இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அப்படித்தானே? அப்போ 7 × 200 போட்டோம்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். 5 × 200 போட்டோம்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2400க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேயா? இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே, இப்போ நான் வந்து கொஸ்டின் நம்பர் 10 போறேன். ஓகே, இந்த கொஸ்டின் லாஸ்டா நம்ம வச்சுக்கிறோம், இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 10 ஒரே ஒரு டவுட், இதுக்கு அப்ப 200 தானே சார் வந்தது? அப்போ அங்க ஆப்ஷன்ல அந்த 200 இல்ல, அப்போ நம்ம எப்படி போடுறது? மேம் கொஸ்டின் என்ன மேம், ஃபுல்லா வாசிங்களா? 9 இல்ல, கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? in a certain school the ratio of boys to girls is 7:5. if there are 2400 students in the school, then how many girls? இந்த 7 இருக்கு, 5 5ங்கிறது என்னது? கேர்ள்ஸோட நம்பர் மேம். 7ங்கிறது என்னது? பாய்ஸோட நம்பர் மேம். அப்போ 5 × 200 போட்டோம்னா 1000 வரும். 7 × 200 போட்டோம்னா சம்திங் வரும், எனக்கு டக்குனு வரல. 5 × 200 1000. அப்ப டி தான் அந்த ஆன்சர். அந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸோட நம்பர் வந்து 1000. ஓகேயா? நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போறேன், இந்த ஒரு சம் மட்டும் முடிச்சேன்னா நான் வந்து ஏற்றுவேன். அதுக்கு தான் வந்து நான்
கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 10th question. The ratio of number of boys and girls of the school with 504 students is 13:11. What will be the new ratio if 12 more girls were admitted? ஓகே, கொஸ்டின் ஆனா பாத்துக்கோங்க. நான் அந்த அந்த போர்டுக்கு போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில பேருக்கு நான் பண்ற மெத்தடோட வேற மெத்தட் கூட தெரிஞ்சிருக்கலாம். நீங்க உங்களுக்கு பண்ற தெரிஞ்ச மெத்தட் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மொத்தம்? ஹலோ ஹலோ, லாஸ்ட் எல்லாரும் நீங்க பேரலாம். நான் கொஞ்சம் பிஸ்கா இதை மட்டும் 504 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 504 இருக்காங்க. இதுல பாய்ஸ் டு கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 13:11 இருக்காங்க. ஓகே, பாய்ஸ் இதுல 13, கேர்ள்ஸ் வந்து 11. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 13ஐயும் 11ஐயும் 24. X value 21. 24 ஏதோ சூப்பர் சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. இதை நம்ம ரெண்டையும் இந்த 24 இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 504 வரும். அப்போ 24 நான் வந்து எக்ஸ் ஒரு சைடு வச்சிருக்கேன். எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு நான் வந்து 504 டிவைடட் பை 24 போட்டுறேன். நம்ம கேன்சல் பண்ணா 21 வரும். ஓகே மேம், ஓகே எல்லாரும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா x is equal to 21. இந்த ஸ்டெப் ஓகேயா? ஓகே சார். Yes, sir, clear. ஓகே, எக்ஸ் வந்து 21 கிடைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதோட 12 கேர்ள்ஸ் மட்டும் ஆட் பண்றாங்க. 12 கேர்ள்ஸ் மட்டும் 12 வந்து ஆட் ஆகுறாங்க. அப்போ புதுசா அந்த ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்ன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாய்ஸோட நம்பர் எப்படி நமக்கு தெரியும்? நமக்கு 13 × 21 போட்டா பாய்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம். இது ஓகேயா? 13 × 21 போட்டாங்கன்னா பாய்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு எவ்வளவு இருக்காங்க? 11 இருக்காங்க. 11 × 21 போட்டோம்னா கேர்ள்ஸோட நம்பர் கிடைக்குமா? இது ரெண்டோட வேல்யூ இப்ப எனக்கு சொல்லுங்க யாராச்சும். Two 73, 230. 231 plus 12. ஒரு நிமிஷம் சார், நான் இந்த சொல்லுங்க. பாய்ஸ்க்கு எவ்வளோ? பாய்ஸ்க்கு 273. 273. கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 231. 231. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா கேர்ள்ஸ் மட்டும் 12 ஆட் ஆகுறாங்க, அப்படிதானே? அப்போ 231 + 12 எவ்வளவு வரும்? 243. 243. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அழிச்சிருவேன். இப்போ என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாய்ஸ் டு கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் என்ன அப்படின்னா 273:243. கரெக்டா? எஸ் சார். ஓகே, இந்த நம்பர் நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 73க்கும் 43க்கும் 30 இருக்கு. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 200ல 273ல 30ங்கிறது ரொம்ப கம்மி, அப்படித்தானே? இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கேன். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க, 31:81. 30க்கும் 80க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அப்போ கண்டிப்பா நான் இந்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து எலிமினேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப பெரிய கேப் இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ வராது. அதே தான் ஆப்ஷன் பி, 81க்கும் 31க்கும் நடுவில் நிறைய நம்பர் இருக்கிறதுனால நான் அதையும் நான் வந்து எலிமினேட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் சி டில தான் ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும் ஆன்சர். ஓகேயா? நான் இப்போ என்ன பண்ணேன் உங்களுக்கு புரிஞ்சா? ஹலோ, எஸ் சார்.
Yes. என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நான் வந்து எலிமினேட் பண்றேன். எனக்கு தெரியல நம்பர் பெருசா இருக்கு. 273 91. ஆமா 243 இது ரெண்டும் வந்து பெரிய நம்பரா இருக்கு. நான் பண்ணணும் உடனே ஆப்ஷன்ஸ் பார்க்க எலிமினேட் பண்றேன். ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இருக்கறனால ஏயும் Option. பியும் வந்து நான் எலிமினேட் பண்றேன். ஓகே இப்போ வந்து சி இருக்கு டி இருக்கு ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஓகே இப்போ வந்து நான் சியை வந்து எடுத்துக்கிறேன். 91:81 273:243 இதுக்குள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 91:81 இந்த நம்பர் நான் எடுத்திருக்கேன். இப்போ 91 இன்ட்டு 3 போட்டு பாருங்க. 91 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 273. 273. 81 இன்ட்டு 3 போடுங்க. 243. 243 கரெக்டா? கரெக்ட். நம்மளுக்கு இந்த நம்பர் தானே வேணும். 273 243 நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கா 91:81 இருக்கு. நான் அப்போ இந்த மேல இருக்கா 273 இதை நான் வந்து கேன்சல் பண்ணா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 91 இங்க வந்து 81 இப்படிதான் வந்திருக்கும். நான் வந்து 3 டேபிள்ல கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ஓகே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கேன் நம்பரை பார்க்கேன். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் நம்பர் ரெண்டுமே 3ல தான் இருக்கா. அப்போ நமக்கு கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். அது மாதிரி கூட பண்ணலாம். ஓகே அந்த மாதிரி கூட பண்ணலாம். லாஸ்ட் ரெண்டு நம்பரும் ஈக்குவலா இருந்தாலே நம்ம மேக்ஸிமம் அதே நம்பரா டிவைட் ஆகும். ஓகே சூப்பர் சார். இப்போ வந்து 43ல வந்து 243ல முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 43ன்னு ஒரு நம்பர் இருக்கு சார். 3ல தான் எண்ட் ஆகுது. இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? புரியுதா நான் என்ன இப்ப என்ன கேட்கன்ட்டு? எல்லாருக்கும் தான் சொல்றேன். இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 3ஆல எண்ட் ஆகுதுனால 43ங்கிற நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணி பாருங்க. 1 3 is 3 பேலன்ஸ் 1 வரும். 13 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ 3ஆல எண்ட் ஆகிற எல்லா நம்பருமே வந்து ஆமா எல்லா நம்பருமே 3ஆல டிவைட் ஆயிடாது. ஓகே 3ஆல எண்ட் ஆகிற எல்லா நம்பருமே டிவைட் ஆகாது. எனக்கு சாம் சார்னு ஒருத்தவங்க அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு 3 நம்பர் இருக்கு அப்படின்னா இதை ஆட் பண்ணி பார்க்கணும். 273 இப்போ 2 + 7 9 9 + 3 எவ்வளோ? 12. இதை 3 ஆட் பண்ணா வரக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து 3யோட மல்டிபிள்ல இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகுமா? வேணா இந்த மெத்தட் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 243 இருக்கு. இந்த நம்பரை 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வரக்கூடிய ஆன்சர் 3யோட மல்டிபிள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகும். ஓகேயா? ஓகே நான் இந்த ஆப்ஷன் எப்படி எடுத்தேன் நான் சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பார்க்கேன். 31:81 ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா இருக்காது. அதே தான் ஆப்ஷன் பில இருக்கு. அதனால நான் ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ 91:81 நான் வந்து ட்ரை பண்ண போறேன். 91:81 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து 91 இன்ட்டு 1ன்னு போட்டோம்னா 91 தான் கிடைக்கும். கரெக்டா? இப்போ 91 இன்ட்டு 2 நான் போடுறேன். 1 2 is 2 9 2s are 18. அப்போ எனக்கு வேண்டிய ஆன்சர் என்னன்னா 273. அது எனக்கு கிடைக்கல. நான் அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் போறேன். நெக்ஸ்ட் நம்பர் 3. இப்போ வந்து 91 இன்ட்டு 3 1 3 is 3 9 3s are 27. எனக்கான ஆன்சர் கிடைச்சிட்டா? நான் இப்படிதான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணேன். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே இதான் ஆன்சர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி ஓகே நீ கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ ஓகே டவுட் இல்லை நம்புறேன். எல்லாரும் நல்லா பண்ணுங்க எக்ஸாம. ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட்.
கிளாஸ் வந்துட்டு பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.